மிகவும் தெரிந்த சங்கீதம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்படிதான் இப்போ நீங்கள் பாடினீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு மகா திரளான கூட்டத்தார் பாடினது போல ஒரு சத்தம் எழுப்பினது. பாடல்கள் அவ்விதமான ஒரு பாடல்கள். அந்த பாடலை எழுதினவர்களை நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றோம். அப்பேற்பட்ட அற்புதமான பாடல்களை நமக்கு எழுதி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் சங்கீதம் 100 தெரிந்த சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே ரெண்டு வசனம் அற்புதமான வசனம். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இது ஸ்தோத்திர சங்கீதம். இது யார் எழுதுனான்னு தெரியல. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து, எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவருடைய பிரசன்ஸ்கள் எப்படி வரணுமா? ஆனந்த சத்தத்தோடு வரணும்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றதுக்கு 3ஆவது வசனத்துல விளக்கம் கொடுக்குறாரு. 3ஆவது வசனத்தோட விளக்கம். ஏன்பா வரணும்? நான் ஏன்பா அவர் சந்நிதிக்கு வரணும்? எனக்கு 1008 வேலை இருக்குது. நான் போய் வெளியில் அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நான் மேல் படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ஏன்பா அப்படிலாம் போகணும்? அப்போ இப்போ இது சன்னதிக்கு முன் நான் வந்ததால் எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் நம்ம கேட்போம். கரெக்டாக இல்லையா? கேட்போமா இல்லையா? பிகாஸ் எதை செய்வதற்கு முன்பதாகவும் ஒரு 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னென்ன கேள்வி அது? வாட், வை அண்ட் வாட், வை, ஏன், எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஏன் போய் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் நான் ஏன் வர வேண்டும்? கேள்வி இருக்கா இல்லையா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு? இருக்கு. அப்போ 3ஆவது வருஷத்தை அதை வந்து சொல்றாரு, கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின். இந்த ஒரு வசனம் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அதாவது you have to understand that God alone is the Lord. நாம் அல்ல, it's not us. அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப என்ன சொல்றாரு? அப்பா, நீ என்ன பண்ணல? பூமியிலிருந்து தானா தோன்றலப்பா. யூ ஹவ் காட் மெனி ப்ரையாரிட்டிஸ். உன் மூளை நிறைய ப்ரையாரிட்டிஸை சொல்லுது, வகுத்து வச்சிருக்குது. ஆனா நீ தன்னில் தானே தோன்றி இவைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவராக இல்லை. உன்னை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் நினைச்சிக்கப்பா அப்படின்னு. ஆகவே தான் என்ன சொல்றாரு? அவர் சந்நிதிக்கு முன் எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டும். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் நாம் வர வேண்டும். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு நாம் வர வேண்டும். இதைதான் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அதை அவர் கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தி chapter 6 14th verse, 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். That you keep His commandments without spot, blameless, until the Lord Jesus Christ appearing. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14th verse. That you keep this commandment without spot, blameless, until the Lord Jesus Christ appearing. எல்லாவற்றையும் உங்களோடு செய்கிற தேவனுடைய சன்னிதானம். இது வேற மாதிரி இருக்கு. அப்ப எத்தனை வருஷம் பாருங்க? 1 தீமோத்தி 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் இல்ல அப்ப 16ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஒரு வருஷம் தள்ளிப்பாரு. அது இல்ல,
which who alone has immortality, dwelling dwelling in in the approach of the approachable light, light. அது இல்ல, அது 16ஆம் வசனம். இதுக்கு முன்னாடி which 14. evil manifested in his own time, he whose blessed இல்லப்பா இந்த வசனத்தை பாரு. எல்லாவற்றையும் பொன்தியஸ் பைலட் வருதா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொன்தியஸ் பைலட் வருதா? 13. Ah. I urge you in the sight of God, Ah. who gives life to all things. மெதுவா I urge you in the sight of God, I urge you in the sight of God, Ah. who gives life to all things. who give life to all things. all things. கொஞ்சம் போயிட்டே பண்ணுங்க. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் தமிழ் வார்த்தை படிச்சிருங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய தேவனுடைய சன்னிதானத்திலே போதும். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற, எல்லாவற்றையும் என்ன செய்கிற? Give life to all. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்கணுங்க? எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்யும் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? எழுதும் போது ஆக்கியோன் என்ன எழுதுறாரு? எல்லாவற்றையும். அப்ப என்ன பண்றாரு? திங்ஸுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கா? அவர் சன்னிதானத்துல என்ன இருக்கா? அவர் தான் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்குறாராம். எல்லாவற்றையும். ஃபார் எவ்ரிதிங் யூ ஹேவ் லைஃப். இந்த ஒயருக்கு லைஃப் இருக்கா? இந்த காப்பர் ஒயர் லைஃப் இருக்கா? இருக்கா இல்லையா? எப்படி? அப்படி இல்லை. கரண்டே இல்லைன்னாலும் உயிர் இருக்கா இல்லையா? இல்லையா? காப்பர் ஒயர் தான்மா, அதுல உயிர் இருக்கா இல்லையா? Is there life? Is there life or not? They are active. Electrons are rotating. Electrons are keep rotating. எல்லாவற்றையும் இது நினைக்கிறோம். இந்த துரும்பு நினைக்கிறோம். இந்த இரும்பை விட்டா என்ன ஆயிடும்? ஃப்ளஷ்ட் ஆயிடும். அது என்ன ஆயிடும்? அப்போ there is life inside. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க. சம்டைம்ஸ் that okay, you are disturbing me. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும். அப்படின்னா என்ன சொல்றாருங்க? ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் ஜீவன் கொடுக்கிறவர் தான். அநேக நேரத்தில் நமக்கு என்ன செய்யறான்? சாத்தான் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? இப்போ நம்ம சகோதரி ஜீவிகா அவர்கள் அங்கே உடம்பு சரியில்லைன்னு நமக்கு என்ன ஆயிடுது? ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. என்ன ஒரு கண்ணு இருக்கு ஆண்டவருக்கு, பாரு அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. சகோதரி உஷாவோட தங்கச்சியை பாரு எடுத்துக்கிட்டாரு. நம்ம சகோதரி பிரியாவை பாருங்க அப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆயிடுது? ரொம்ப நமக்கு நபில் குரேஷி எல்லாரும் உலகம் ஃபுல்லாக ஜோம் பண்ணாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க? காப்பாற்ற முடியல. இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் இதோட மோசமான கொலைகள் நடந்த சூழ்நிலை. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவர் என்ன எழுதுறாரு? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர். அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அது மாத்திரமல்ல, பொந்தியு பிலாத்தின் காலத்தில், அதாவது பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்கப்படின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ரெண்டு விஷயத்தை கோட் பண்றாரு. ஆண்டவரை கோட் பண்றாரு, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? who got a very good report during the period of Pontius Pilate. பொந்தியு பிலாத்தின் காலத்துல ஒரு நல்ல சாட்சியை பெற்றுக்கொண்ட தேவனாகிய இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லைனாரு. அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு தேவன் அங்க என்ன ஆச்சு? மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்ய வேண்டிய தேவன். ஆனால் என்ன ஆகுது? சில நேரங்களில் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்க முடியாது. ஆனால் 700 கோடி மக்களை அவர் உயிரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜீவராசிகள், கடல்ல வாழ ஜீவராசிகள், வானத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கின்றார்? He is keeping everything alive. Not only those things, the trees, the clouds which move. You say that they don't have life? They have life. கல்லுகள், இந்த கல்லுகள் பேசுகின்றாரு. You think that the stones doesn't have life? They have life. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுக்கு அப்பேற்பட்ட தேவன் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இன்னைக்கு இந்த உயிரை பிச்சையாய் கொடுத்திருக்கிறார். He has given life to us. அந்த லைஃப் எவ்வளோ அற்புதமானது தெரியுமா? அவ்வளோ அருமையானது. என் கண் திறக்கிறது என்றால் அவ்வளோ கோடிக்கணக்கான நரம்பு மண்டலங்கள், கோடிக்கணக்கான விஷயங்கள் இயங்குவதான என் கண் என்ன செய்யுது? திறக்குது.
என் கண் ஒன்றை பார்க்கிறது என்றால் it is not just like that. There are many millions and millions of programming system which is done in the brain and it is making me alive. So இதற்காக நாம் என்ன செய்யணும்? இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதினவர் யார் தான்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ படிக்கிறோம். அப்போ அதெல்லாம் அது என்ன பண்ணாரு? அப்பவே என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் திட்டமாய் செய்து எல்லாவற்றுக்கும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனாய் கர்த்தர். ஆகவே தான் நாம் என்ன செய்யணும்? அவரை மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து how we have to worship the Lord, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்? இது எல்லாவற்றையும் செய்த, இது எல்லாவற்றையும் ப்ரோக்ராம் பண்ணவர் அவரு. ஓகேவா? அடுத்தது நம்ம அப்படியே பார்க்குறோம். அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல ஒரு சில முரண்பாடுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். 16ஆம் வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும். அடுத்தது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அது 15ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் அவர் சொல்றாரு, அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. ஆங்கில வேதாகமத்தில் இந்த பொட்டன்டேட் என்று யூஸ் பண்ணிருக்கிறது. they have used the word potentate. கேட்டா பொட்டன்டேட்னா என்னமா? the king who rules, the emperor who rules with autocracy. தனித்தன்மையாக யுனிக்காக அவர் என்ன செய்யறாரு? செயல்படக்கூடியவர். நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. இது நித்தியானந்தம்னா என்ன அர்த்தம்? நித்தியானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஆனந்தம். எப்பவுமே சிரிச்சுனே இருப்பாராம். எப்பவுமே நித்தியானந்த ஏக சக்கராதிபதினா அவர்கிட்ட துக்கமே இருக்க முடியாது. அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. He will be always laughing. அதுதான் தாவீது ராஜா சொல்றாரு, உன்னோட வலது பாரசத்தில் எனக்கு மகிழ்ச்சி ஆனந்தம். சங்கீதம் 16 அதை வாசிக்கிறோம். ரொம்ப அற்புதமான வசனம். சங்கீதம் 16 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினே. 11ஆம் வசனம். Psalm 16 verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினே. உன்னுடைய சமூகத்தில் என்ன இருக்குது? பரிபூர்ண ஆனந்தம். ஏன்? அவர் எட்டர்னல். he is the Lord who is always filled with joy. எப்பவுமே அவர்கிட்ட என்ன இல்லை? துக்கமே இல்லை, துயரமே இல்லாதவர் அவர். அடுத்தது, உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். இதை புரிந்து கொண்ட தாவீது ராஜா அங்க எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? முழு பாட்டு. நம்ம நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் அது பண்ணா சந்தோஷம், இது பண்ணா சந்தோஷம், அது பார்த்தா சந்தோஷம்னு. ஆனா பக்தர்கள் எதை பார்த்துக்கிறாங்க? அவருடைய சமூகத்துல பேரின்பம், வலது பாரசத்துல மகிழ்ச்சி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் அவர் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் இந்த வசனத்துல கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி அப்படின்னு போட்டிருந்தாலும் வேதம் என்ன சொல்லுது? அவர் துக்கம் அடைந்தவராய், அவர் உயரம் அடைந்தவராய். உலகத்துக்கு வரும்போது எப்படி வந்தாரு? ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்தார். அநேக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அநேக துயரங்களை அனுபவித்தவராக. he was found. அதான் சொல்றாரு கல்வாரி நாயகா, he was found with many sorrows. அநேக துக்கங்களோடு கூட காணப்பட்டவராக அவர் இருந்தார். ஆனாலும் தேவனுடைய குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம், இட் இஸ் a portion. பட் காட்ஸ் பெரிய காரியங்கள் என்ன? he is found with, always found with joy. அதான் சொல்றாரு the potentate. இதெல்லாம் நமக்காக அந்த துயரங்கள். என் மகன் சரியா இல்லைன்னா என் அப்பாவுக்கு he cannot be happy. he'll have that sorrow inside. பட் அதனால தேவதூதர்கள் துச்சினே இருப்பாங்க, அங்க இருக்கும். ஆனாலும் தன் மகன் திரும்பி வரும்பொழுது தான் ஒரு தகப்பனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. He is the Lord who is desiring that. நம்ம எல்லாரையும் ஒரு நாள் அவருடைய சமூகத்துல பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? இன்னும் மகிழ்ச்சியா போறார். அதான் பவுல் எழுதுறார், இந்த நித்திய ஜீவனை பற்றி நீ புடிச்சுக்கோ. தீமோத்தேயு முழுசு படிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன? உற்றாத நித்திய ஜீவனை புடிச்சுக்கோ. தகப்பன் அந்த வாசல்ல நின்று நம்மை வரவேற்க போகிற ஒரு நாளிலே, அந்த நாள் அற்புதமான ஒரு நாள். That is the day when he is going to be really happy, when we all the children of him are going to go along with him. அதுதான் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறது. ஆகவே அப்பேற்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை நேரத்தில் கொஞ்ச நேரம்
இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடே பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன் வருவோம்.